ஒரு கட்டிடம் வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்திருக்கிறார்கள். யார் அது? சென்னையில இருந்து கால் வந்துட்டோப்பா. டாக்குமெண்ட் சம்பந்தமாக குழப்பம் அடைஞ்சது யாரு? பத்திரம், வீட்டு பத்திரம், ஆவணம் சம்பந்தமாக மனவேதனை. வா பக்கத்தில். என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். நல்ல என்னை நினைச்சுக்கா, நம்ம பணம் தாங்கும், உன் கடன் தீரும், வெற்றி அடைந்து வா, வீரமடைவாய். வேற என்ன வேண்டும்? கட்டித்தாரேன், ஒரு வருஷம் ஆகும். கர்மசாமிக்கு என்னுடைய நண்பனுடைய மகன் நல்லாகணும்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். கம்பியை ஒடிச்சிடால, எங்கிட்ட அந்த பணம் அளவுலாம் கிடையாது, காலில் விட்டுறா. என் வீட்டுக்காரருடைய மனம் செம்மை அடையணும், பக்குவம் அடையணும்னு கேட்டு வந்தது யாரு? வாமா முன்னால் வந்து நெல்லு. இன்னொருத்தனை கால விட்டான் எலி. அப்படி நின்னுக்கா. உன் பேர் என்ன பேரு? கண்ண முடுறா தம்பி. அவன் ஒரு உண்மையான பக்தன். ஆனால் ஒருத்தர் மேலே அன்பு வச்சு அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு பணமும் மனதும் ஏமாந்தான். அதனால் ஏற்பட்ட விளைவில் இப்போ மனம் பாதிக்கப்பட்டு துன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காண்டா. அவனை செம்மையாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா உன் எண்ணம் போல் அவன் உயர்வான், அவனுடைய செல்வங்கள் தக்க வைக்கப்படும். ஒரு வீடு ஒன்று அவன் கட்டுவான், அதில் என்னையும் வச்சு கும்பிடுவான். செல்வம் பிறக்கும், வாழ வழியும் கிடைக்கும், நலமாக இருப்பான். நிப்பாட்டியாச்சு போ. வெளியில் மழை வருதோ? யார் வர சொல்ல? நீ தானே வர சொன்ன. சரி விடு, கால் வந்துட்டு வந்தான். என் பொண்ணு சொல்லுறதையே கேட்க மாட்டேக்காள. அப்படி ஒருத்தர் கேட்காங்களே, யாருப்பா அது? பையன் எங்கே இருக்கான்? உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்படியா? என்ன செய்யணும்? காலில் வந்துட்டு வா. இவன் இங்கே இருக்கட்டும், நீ காலில் வந்துட்டு வா. உள்ள மருந்து கிடக்கு எடுக்கணும்ல. உங்கள் அம்மாட்ட அதை சொன்னையா? என்ன சொன்னா? யாரோ மைண்ட் மருந்து எதுவும் போட்டிருப்பாங்க, குழப்பம் இருக்குன்னு சொல்லி உங்கள் ஆத்தா சொன்னாங்க. போய் பாருங்க. உன் புருஷ மனசுக்குள்ளே இன்னொரு நட்பு இருக்கு. அந்த மனநிலைகளை திருப்பி நேர்மையாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். உங்களை மெட்ராஸில் வாழ வைக்க, கீழக்கரைக்கு வேண்டாம். கால் வந்துட்டு வா போ. நகை இவ்வளவு தானா? அது எங்கம்மா? நான் என்னம்மா சொன்னேன்? அதெல்லாம் மீட்டி தந்துடுவோம். இன்னுமே கேட்டால் கொடுக்காத. இந்தா செல்வமாக வாழ வைப்பேன், உங்கள் 2 வரையும் மங்களகரமாக வாழ வைப்பேன். சந்தோஷமா வாடா தம்பி. நல்லா இருடா, நல்லா இருடா, போயிட்டு வாடா. கர்மசாமிக்கு கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா வா, உனக்கான கல்யாணம். கொழுப்ப பாரு, அப்படி விவரமாக சொல்லுனேன். காலில் விட்டுருவான். 60 கல்யாணம் முடிச்சானே, பொண்ணு கிடைக்கிறவங்களா கீழே? தப்பு. அக்கா இது யாரு? நீ அதுக்கு தான் வந்திருக்கியா? என்ன ஒரு காலம் அடிக்கடி மரமரத்து உணர்ச்சி இல்லாமல் போகுது, ஏன் அப்படி? கால் வந்துட்டு வா போ.
மகன் ஒருத்தர் கூட சுற்றிக்கிட்டு இல்லைங்க. இப்போ தான் ஒரு 2 பையன் இருக்காங்க திருமணம். உருட்டு பெருட்டு இல்லாமல் இப்போ உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளைக்கு முதல்ல முடிச்சு தந்துடுறேன். சரியாப்பா? இந்தா ஆவணிக்குள்ளே முடியும். கடன் படாமல் உன்னைய நான் காப்பாற்றுவேன். நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். இந்த பணத்தை வீட்டில் வச்சு செலவழிச்சுக்கா. லட்சமாக உனக்கு வந்து சேரும். நல்லா சந்தோஷமா போயிட்டோம். கர்பதாமிக்கு நகை ஒன்று காணா போட்டு. அதுக்கு தான் என்கிட்ட வேலை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுது. அப்படியா? கல்யாணம் முடித்து கணவனை இழந்த ஒரு மங்கைக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி அதை பெரிய தியாகம்னு நினச்சி உன் மகன் பீத்திக்கிட்டு அறைதானே செஞ்சிருவோமா? கால் வந்துட்டோம் வா. நிஜமா இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கவுன்னு சொல்லிடுவோம். நம்ம சொன்னா எவன் கேட்கான்? வர்றான் இந்தா. அவன் மன அலைகள் மாறும். வைகாசிக்கு பிறகு நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு கல்யாணம் நடக்கும். மங்களமாக இருக்கும். கால் வந்துட்டாக்கா. உட்கார். உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அப்படி வர முடியுமா? பொம்பளையால் மாறினப்பே ஒரு பொழுதும் மாற மாட்டானே. பழுத்த தோலுக்கும் கொளுத்த நரம்புக்கும் இழுத்து கட்டிய உடம்புக்கு பரிபோன பேராச்சே. வருவாரா? கால் வந்துட்டு வா. பழுத்த தோலுக்கும் கொளுத்த நரம்புக்கும் இழுத்து கட்டிய உடம்புக்கு ஏக்கா அவன் கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும், அடுத்து வருவான். அவங்களால எதுவும் செய்வன வைவன கோளாறு நடந்து நமக்கு காலில் குழப்பம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை பண்ணிடாத. அது அத்தனையும் பொய். இது ரத்தம் சம்பந்தமாக உனக்கு ஒரு குறை. இதில் உனக்கு ஆபத்து வராது. உன் பிள்ளை உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவான். மானமும் திருந்துவான். ஒரு உத்தரவு தான் இன்றைக்கி ஊருக்கு போ. ஒரே கல்லில் 15 மாங்காய் எரியுன்னு நினச்சா முடியுமா? 8 லட்சத்தை வாங்கி கொடுக்கணும் தான். வா பக்கத்தில் நீ கால் வந்துட்டு வானே. வரலாம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அண்ணா என்ன தொழில் பார்க்க? உனக்கு என்ன வேணும்? ஏன் அவர் இப்படி கேட்பார்ப்பா. உனக்கு என்ன வேணும்? கத்திரிக்காய் வேணும். உனக்கு என்ன வேணும்? வெண்டைக்காய் வேணும். உனக்கு என்ன வேணும்? கேரட் வேணும். கேட்படா நீ. கால் விட்டுவா. புரியாமல் அப்படிட்டு புலம்புதிய நீலாம். இதுதான் உண்மை. வரலாம். எப்பா பழைய காலத்து மண்ணு சோறு வச்ச வீடுகள்லாம் உங்கள் முன்னோர்கள் வச்சுருந்தாங்களா? அந்த பக்கத்தில் சுளமானசாமி இந்த மாதிரி சாமிகள்லாம் இருந்துச்சா? அது பெரும்பாலும் நீங்கள் விருப்பப்பட்டு விரும்புகிறது. நான் உங்களுடைய எல்லையில் சொல்லுதேன். பெட்ரோல் பல்கெல்லாம் தாண்டி போகுது. சொந்த ஊர் எது? அங்கே சொல்லமானம் கிடையாதுலான்னு அப்படி சொல்லு. அந்த ஊருக்குள்ள நான் போகும்போது தான் அந்த சொல்லமான சாமியை பார்த்தேன். அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடங்கள்லாம் என்னாச்சுப்பா? அதெல்லாம் பிரயோஜனமாகணுமே. உன் பணத்தை வாங்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? குலதெய்வத்தை வர வைக்கிறேன். வெற்றியாக்கி தரேன். கட்டு இல்லை, காப்பாற்றுறேன். இந்தா நாராயணம் சென்று வரலாம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு பிரான்ஸ் பிரான்ஸ் கால் வந்துட்டு வா. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. நல்லா இருக்கான்னு பாரு. காத்துல பூ நல்லா இருக்கா? பையன் எங்க இருக்கான்? நான் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கடை போட்டிருக்கான். கல்யாணம் முடிச்சிட்டானா? பணத்தை கொடுத்து ஒருத்தர்கிட்ட ஏமாற்றி காற்றுல பூ வச்சுட்டான். உன் மகனை நல்லா ஆக்கி தரணும். உன்னை அங்கே நான் அனுப்பணும். கால் வந்துட்டு வா. கேட்குறாள இந்த பணத்தை வாங்கினது யாருன்னு கேட்டாளா? கேட்டாளா?
கேட்கறேன். அது ஆண்பாலா பெண்பாலான்னு கேட்க வேண்டாம். இந்தா உன் பையன் ஏமாற்றத்திலிருந்து வெற்றியாக்கி வாழ வச்சு தாரேன். உன்னையும் ஆயுள் பிணமா அங்கேயே போய் இருக்க வைக்கிறேன். செல்வ சிறப்போடு இரு மகளே, கடன் படாம காப்பாத்தியாச்சு. போ. கர்மசாமிக்கு நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். இது என்ன படம்? இந்த பாட்டு ஏசுதாஸ். அந்தமான். எந்த மான்? நம்ம சொந்த மான். அந்தமான். வாப்பா, யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க வாங்க வாங்க. சுவாமியே, ஹரிகர சுதனே, அநாத ரட்சகனே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே. சரணம் சொன்னால் உண்மையாக சொல்லணும். நீங்கள் எல்லாரும் எவ்வளோ ஆனந்தமாக சொல்லுதீங்க. அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் உள்ளமே இப்போ கொழுந்துருக்கும். உண்மையா இல்லையா? அதுதான் உண்மையான பக்திக்கு ஒரு மதிப்பு உண்டுப்பா உலகத்தில். சரியா? உன் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். 2 விதமான குழப்பம் நடந்திருக்கு. ஒன்று, உன் மனைவி எங்கே இருக்கா? அவளுடைய மனப்பக்குவமும் கட்டுப்பாடு தன்மையும் சரியில்லாத செல்லத்தால் உன் மகளுடைய உள்ளம் திரும்பப்பட்டது. கால் வந்துட்டுவான். தாய் என்ன சொல்லுவா? பிள்ளைய கண்டிக்க கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இப்போ உன் பிள்ளை மதிமயக்கமாகி பெற்றோர் கூடயும் இல்லை, அவ தேர்ந்தெடுத்த நபர் கூடயும் இல்லை, அனாதை போல உட்கார்ந்துருக்கா. ஆனா அனாதையா உட்கார்ந்துருக்காளா, அப்பப்போ உறவாடி இருக்கிறாளாங்கிற உண்மை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவளுடைய உள்மனதுக்குள்ள ஒரு குழப்பம். நாம இப்படி தலை குனிந்து விட்டோம், இனி வீட்டுக்கு சென்றால் மரியாதை இருக்காது, ஒன்று இந்த உறவை நிலைக்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா உயிரை விட்டுறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை உயிரை காப்பாத்தி அவ மனத்தை மாத்தி நீ இருக்க இடம் தேடி வீடு வந்து சேர்வாள். 6 மாதத்துல கல்யாணத்தை முடிச்சு ஆனந்தமா வாழ வைப்போம். ஆமாடா, வெற்றி உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மதுசூதனா, சொரண்ட வாழ்க. நேத்த சொரண்ட என்னது? சொரண்டையாக்கா, கீழே விழுந்துடாத. சொரண்டையா? பொய் சொல்லுற மாதிரி தெரியுது. சொந்த இடம் சுரண்டையில். 1 2 3 4 5 6 7 பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தெரு போதே, அந்த தெருவில் இருக்கியா? அண்ணாதுரை சிலை இருக்க. அப்படியா? 1 2 3 4 5 விகே புதூர் வீராணம் போகக்கூடிய ரோட்டில் இருக்கியோ? காய்கறி மார்க்கெட் வருதா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கியா? சுபாஷ் டீ கடை ஏரியாவா? கால் ஒன்றுக்கா. நீ எந்த ஊருடா தம்பி? கால் ஒன்று வாடா குண்டா. நமக்கா சோமாரி கேக்கா. சுவாமிநாதனை தொழுதேன். முருகப்பெருமான் வராரு. பேர் என்ன பேரு? சரி, என்ன செய்யணும் உங்களுக்கு? அப்படியா? இல்லை, திருச்செந்தூர் போனேன். என்ன சொல்லிட்டு வந்த முருகன்கிட்ட? என்ன பேர் வைப்ப? கால் வந்துட்டு வா. அங்கே என்னடா சொல்லிட்டு வந்த? பயந்து போய் என்கிட்ட சொல்லுத. ஆளுக்கு ஒரு பேர் வைக்க ஆரம்பிக்கலா. அப்போ 2 பிள்ளையடா. வந்தோடனே முருகன் வந்து உட்கார்ந்தாருல. வாடாங்க, உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், மயில் வாகனன்னு பேர் வைடா, டிஎஸ்பி ஆகுமா. ஓ, புண்ணியம் பெறுவாய், ஆனந்தம் அடைவாய், விசாகத்திலிருந்து ஜனனமாகும். நல்லா ஓ. அதே சுரண்டை இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு புக்கூடாது அம்மா தாய் இருக்கா. ஒன்றுமே வாய் திறக்காத, அவங்க என்ன கேட்காங்களோ அதை கொடுன்றாரு. என்ன வேணும் உங்களுக்கு?
கடன் பிரச்சனையை தீர்த்து தாரேன், வியாபாரத்தை முடக்கம் இல்லாமல் ஓட்டி தாரேன். பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பாருங்கள், ஜெயிச்சுக்காங்க. நல்லா இருக்கு, கவலைப்படாத மகளே, ஐஸ்வர்யமாக இருப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தங்கம்மா காலில் விழுத்து வா. வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கீங்களா யாராவது? என்ன வேணுக்கா? அம்மா இருக்க முடியாத்தாளே, நீ வந்து சொல்ல வேணும். நான் சொன்ன வரம் தந்திடவே நீ வந்து பார்க்க வேணும். கொடுத்த வரம் காத்திடவே குழந்தை வரம் நிலைக்க வேணும். பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியம்மான்னு பேர் வை. ஓ, வாங்கி தந்துடுறேன். வட்டி வாங்கிட்டல, அதுக்கு பேச மாட்டீங்க. ஒட்டிக்கு ரெட்டி வட்டி கொடுத்துட்டோம். இன்னும் இந்த பொம்பளை பணத்துக்கு எங்களை நச்சடிக்காங்க. குழந்தை வரம் கிடைச்சாச்சு. உண்மையை சொன்னால் நிலையான தொழில் அமைத்து தரணும் என்று கேட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வரலாம். என்ன ராஜபாளையமா? ஸ்ரீவில்லிபுத்தூர். ராஜபாளையமும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு வந்து நிற்பீங்களே, பக்கத்தில் தானே சாமி, பார்த்து சொல்லிருங்களே. என்ன கால் வந்துட்டாங்க. அப்படியா? வாடா தம்பி. டெக்ஸ்டைல் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கா? என்ன வேணும் உனக்கு? என்ன தொழில்? கண்ண மூடு தம்பி. கட்டிடத் தொழிலை இப்பொழுது நீ வந்து 2 வருட காலமாக மன வருத்தத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமான ஒரு தொழில், தறி சம்மந்தமான ஒரு தொழில் அடிஷனலாக 2 பார்ட்னரோடு சேரப்போகுது. அதுவும் நடக்கும். இப்போ இருக்க தொழில் முடக்கத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். எடுத்த வேலைகளை முடிக்க முடியாத தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. செட் பண்ணி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் தம்பி பார்வையிலே படம் பிடிச்சான். பாட்டு நல்லா இருக்கடா. யார் பாடின பாட்டு? யார்? அப்படியே கற்பகம் படத்தில் பாடின பாட்டு. KS கோபாலகிருஷ்ணன் என்னாச்சு தயாரிப்பு. நல்ல பாட்டு. என்ன பாட்டை புரிஞ்சு பாரு, வீட்டில் போய் தெரியும். இன்னொரு தரம் காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு பாப்பா வா. இப்போது ஒரு 17 லட்சம் ரூபா தேவைப்படுது, வாங்கி தரேன். தொழில் நடக்கும். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா அசத்து போ. உனக்கு அப்படி ஒரு யோகம் இருக்குடா. திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார்? பைசில் 1. பிள்ளையினுடைய கல்வி உத்தியோகம் பற்றி கேட்டு வந்தது யாரு? அடுத்து கல்வி உத்தியோகம் பற்றி கேட்டு வந்தது யாரு? நீயாப்பா? வா, முன்னால வந்துரு. மாடி வீடு இருக்கு. யாரு யாரு இவரு? தெளிவா பேசுங்க. யார் அது? உங்க பையனா? கூட பிறந்தவர், உடன்பிறப்பு. வாடா, ரத்தத்தின் ரத்தமே. வந்து உட்காருங்க. மாடி வீட்டு ஏழையா? பக்கத்தில் வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நடக்காதுல்ல. தம்பி அது இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. உன் பிள்ளை மனசு இந்த பக்கம் இல்லையே, அதுக்கு என்ன செய்ய போகிற? பாரு, எல்லாம் ஏன் தலையிலே போடுறீங்களா நீங்கள்? சரி இருக்கு, போ. காலில் விட்டு வாங்க, அடிப்போம்.
ஏய், கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சேன். வாங்க. நீண்ட கால ஒரு போராட்டம் இது. என்னப்பா 56 நடந்த உலகப் போராட்டம் மாதிரி இது ஒரு உறவு போராட்டம். விட்டுவிட மாட்டாமல் ஏனடா விதிகாட்டும் பாதையில் செல்கிறாய்? வேண்டேன் என்று வெறுக்க வேண்டியது தானே? ஏன் உன் பிள்ளைக்கு இன்னொருத்தர் கல்யாணம் முடிச்சு வச்சு நல்லா வச்சிட வேண்டியது தானே? நீயாவே அந்த முடிவு எடுக்க அப்படி ஆக்கிட்டாங்க. ஐயா உங்கள் வீட்டுக்காரர் பிரிஞ்சிருக்காரு. சரி, நல்ல மனுஷன். உன் பிள்ளையுடைய மனசு மாறும்னு உத்தரவாயிடுது. வெற்றியாக்கி தரேன். 3 மாத காலத்தில் எல்லாம் மாற்றமாகும். இந்தாடா சந்தோஷமாக எல்லா நிர்வாகம் நீயே பாரு. இந்த புண்ணியமடைவாய். அடுத்த வாரம் அதை பற்றி பேசுவோம். ஒன்றை சொல்லி மற்றொன்றை உணர்த்துவது சரியா? மழை வருது மழை வருது பாட்டு இல்லை, மழை வருதுன்னு சொன்னேன். என்னம்மா யார் இவர்கள்? உங்கள் துணைவி யாரா? வாங்க உட்காரு. காலில் விழுட்டு வாங்க. நேர உன் பேர் என்ன? பிரியா. நல்லா நெஞ்சமே உனக்கு கண்ணமுடி உட்காருங்க. எல்லாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அமைதியாக இருங்கள். பார்க்கலாம். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். தொழிலை பற்றியோ வருமானத்தை பற்றியோ எதை பற்றியும் உங்கள் கேள்வியில் ஆழமாக இல்லை. ஒரு பிள்ளையினுடைய உடல், உள்ளம், மூளை, நரம்பு இவைகள் சம்பந்தமாக சிந்தனை மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை அன்புக்கு பொருள் சொன்னேன். வாமா. உன் பேர் என்னம்மா? உக்கார். எங்கெல்லாம் மருத்துவம் பார்த்துருக்கிய? பேச தெரிந்தவள், வாழ் வீச தெரிந்தவள். கண்ண மூடுமா கொஞ்சம். எல்லாரும் கொஞ்சம் தியானத்தில் இருங்க. இன்னிலிருந்து 90 நாட்களில் மெல்ல மெல்ல மனநிலைகள் மாறும். சராசரி மனிதர்களைப் போல் சாதாரண ஒரு பெண்மணியாக உள்ளத்தை வைத்திருப்பாள். உலகளாவிய நிலையிலே விருப்பத்தக்க ஒரு திருமணத்தை நடத்தி புனிதமாக வாழ்வாள். காலம் வெற்றிமான கொடுப்பா பிள்ளைக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. வா இந்தாடா ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு. பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஐஸ்வர்யமா வாமா பக்கத்தில். வெறும் வாக்கு இல்லை, அருள் வாக்கு. புண்ணியமடைவான். இந்தா நல்லா இருப்பா. போயிட்டாங்க. என்னம்மா தலையில் என்ன வச்சிருக்கிற? யூஎஸ்ஐயா? அமெரிக்காவா? யார் உன்னை பெற்றவர்கள்? யார்? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? இல்லையா? என்ன இது தலையில் மாட்டிருக்க? காலில் வந்துட்டு வா. உட்காருக்கா. பேசாம உட்காரு. வாராமுனியா ஆண்டி வாரானே. ஏக்கா முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? உங்கள் ஏரியாவில் வெகு தூரம் போனால் இருக்குது. உங்களுக்கு எந்த ஊர்? ராஜபாளையத்துலேருந்து அது எந்த ஊர்? ஒரு பெரிய வயக்காடு தெரியுது, சுடுகாடு தெரியுது.
கரெக்டு. பரவக்குடி அந்த ரூட்டில் போவீங்களோ? போகலை, அங்கே தான் இருக்குது. என்ன வேணும் இப்போ இவளுக்கு? கண்ணை முடிக்காமா சாமியை நினச்சிக்கா, கருப்பசாமியை உள்ளத்தில் நினை. நமக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு ஃபீலிங்கில் அப்படி மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஒரு ஃபீலிங் உன் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அது தவறு. சர்வ ஆரோக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. வீணாக உன்னை கற்பனை செய்து கொண்டு நீ தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உன் பிள்ளையுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும், உன்னுடைய ஆரோக்கியமும் தெளிவாக இருக்கும். நரம்பியலில் பெரிய பாதிப்பு இல்லை. 49 நாட்களில் ரொம்ப தெளிவாகிடுவேன். கால் வந்துட்டு வா. அண்ணே அண்ணே சுப்பையா அண்ணே. யார் பையன்? பையனை பற்றி சாமி சொல்லலை. வாமாங்க, இந்தா வெற்றியாக்கி தரேன். செம்மையா மலப்புரம், மலப்புரம் அடுத்து வருது விழுப்புரம், பின்னால அப்புறம் என்ன தம்பி நீங்களும் மலப்புரமோ? மலப்புரம். ஓ நிற்கு, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். சிந்தனை செய்வனமே செய். இந்த இடத்த துப்புரவு பண்ணிதாங்க அப்படி மக்களை. மலப்புறத்தை தவிர வேற யாரையும் நிற்க விடாம பாருங்க. எப்பா நீ நினைக்கிற கோயில் இந்த வருஷத்தில் ரெடி ஆயிரும், அதுக்கு பணம் தருவேன். ஒரு இடத்துல இருந்து உனக்கு கேரளாவில் பரிசு கிடைக்கும், அதில் உன் குடும்பம் முன்னேறிடும். இந்தா செம்மையாக்கி வெற்றியாக்கிட்டார். அவன் மனசு தான் தெரியல, இந்த திருநீரை கூட உடனே எடுத்துருவான். பாப்பா காலில் வந்துட்டு வர்றேன் தர்றேன். டே அட்சய பாத்திரத்தில் படம் கொடுறேன் குட்டி பேல. வாடா தம்பி வா. இந்த பிறவியில் 2 பேரோட வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் நீ. புரியுதா? 2 பேரோட தான் யாரால 2 பொண்டாட்டியோட வாழக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு. ஆமாம், அதனால் மனசை அடக்கிக்கா, பக்குவப்பட்டுக்கா. இப்போ ஏற்பாடு பண்ணக்கூடிய தொழிலை வளமாக்கி தரேன். நிறைந்த பணங்கள் வெளியில் எடுக்க அதெல்லாம் வாங்கி தந்துடுறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஒரு இடத்துல ஆர்டர் ஆகி இன்னும் உனக்கு பிரித் பண்ண முடியாத அளவுக்கு லோடு வெயிட்டிங்கில் இருக்குது. செம்மையாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுருவான். தேனி பெரிய குளம் இந்தா நல்லாக்கி தரேன். சகல செல்லத்தோடு இருப்பேன். போயிட்டு வா. தேனி 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 எந்த ஊரா உனக்கு? குறும்பாளையமா? உத்தமபாளையம். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. கரெக்டு. நைனாங்க, நைனாவ வாங்க நைனா. கால் வலிக்கலாம் நைனா, வாங்க. எனக்கு கால் வலிக்கலாம். கால் வலிக்கும் உங்களுக்கு? கால் வலிப்பாங்க. ஏனி உத்தமபாளையம். வெரி குட், தங்கப்பே வா. 2.25 ஆண்டுகளாக நம்முடைய பணங்கள் செல்வங்களெல்லாம் நஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய வரம்படிகளுக்குரிய இடங்கள் இவைகளெல்லாம் சில பேர்களுடைய போட்டிகளால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஏற்றுவதற்காக முயற்சி செய்தாலும் அதில் மனக்குழப்பமும் வேதனையும் கலந்திருக்கு. இதில் இந்த உடல்நிலை பாதிப்புக்கும் இந்த விஷயத்துக்கும் வேறு எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் உள்ளத்தில் இருக்குது. இவைகளெல்லாம் மாற்றி தந்தால் போதும்ல? கால் வந்துட்டுவாங்க. உனக்கு என்னம்மா வேணும்? என்ன குரூப் எடுத்திருக்கிற? பிஎஸ்சி டாக்டர் ஆயிடுவா போ. கால் வந்துட்டு வா. பயப்படக்கூடாது, மன அதிர்ச்சி பெறக்கூடாது. என்ன இந்த அப்படி மறுத்து வச்சு ஓடு. கால் வந்துட்டு வரலாம்.
நான் அந்த கனியை விளையாடுற மாதிரி உங்களை சொந்தக்காரங்கெல்லாம் பந்து விளையாடிட்டாங்க. உண்மை. தொழில் அவர் ரொம்ப முடக்கமா இருக்கு. இனிமேல் முடக்கம் இருக்கா இல்லை? ஏன் கவலைப்படணும்? நான் வந்துட்டோம்ல. கொடுத்த காசெல்லாம் வரல சாமி. வாங்க, இந்தாப்பா, தொழில் ஓங்காரமாக நடக்கும், உடல்நிலை சரியாகும், பணத்தை வாங்கி தரேன். சாமி. பறந்தாமல் கிருபை உண்டு, சென்று வென்று வருக, வெற்றியுடன் இருப்பேன். வாடா தாயத்து போட்ட மகனே வா. மூக்கிரட்ட கீரை கழிப்பட்டிருக்கேடா? ஆ, என்ன கழிப்பட்ட? இந்தாம்மா புண்ணியமா. இவனுக்கு என்ன மூக்கிரட்ட கீரையை பற்றி பேசுதான்? அதுதான் பாருப்போம். மூக்கிரட்ட கீரை என்னத்துக்குடா உதவும்? தெரியாது. யூரின் ட்ரபிள் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி உடையது. அப்பப்போ யூரின் ட்ரபிள் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் உடலில் தோன்றக்கூடிய நிலை இருக்குது. புரியுதா? உண்மையா இல்லையா? காலில் வந்துட்டு வா. அதான் முதலே மூக்கிரட்ட கீரையை சொன்னேன். புரியுதாடா? மருந்தை சொல்லிட்டு நோயை சொல்லிடுவான். என்னடா தம்பி? அந்த கீரையை அடையாளம் காட்டித்தாரேன், வெற்றி ஆக்கிடுவோம். வேற என்னடா வேணும் உனக்கு? இந்த மாதம் 28ஆம் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன், நிறைவேறணும். இந்த மாதம் மே மாதம் 28ஆம் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன், அது நிறைவேறணும். அது என்ன விஷயம்? நீ யாரையா சோழியை முடிக்கணும்னு நினச்சிருந்தா நான் பொறுப்பாக முடியுமா? இல்லை 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 என்னடா தம்பி என்ன செய்யணும்? வீட்டில் குடும்பம் எல்லாமே தனியாக இருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன். கண்ணை மூடு. உண்மையை உடச்சி பேசினா தாண்டா உலகமே நம்மளை மகிழும். கண்களை மூடு. இந்தா உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். மன மகிழ்ச்சியோடு என்னை நீ பார்க்க வருவாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவாய். வா உத்தம பாளையத்தானே. கால் ஒன்று வரலாம். ஒன்னா இருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்ன ஒத்துக்கணும். நல்ல பாட்டு. என்ன படம்? அன்புக்கரங்கள். சிவாஜி சார், தேவிகா எல்லாம் நடிச்சிருக்கோம். என்ன செய்யணும் உனக்கே? சரி இந்தா வழக்கிலிருந்து வெற்றி ஆக்கி தரேன், குடும்பத்தை ஒற்றுமை ஆக்கி தரேன். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த விஷயத்தை பேசுவோம். முதல்ல கடத்திலேருந்து கட் பண்ணி கொண்டு வரேன். போ கர்மசாமிக்கு. அப்படியா? என்னம்மா? எல்லா இடமும் நிறைவேறும், புண்ணியமாயிருமா. வந்துட்டலாம். நல்லா நான் கூப்பிட்டுலாம் சொல்லணும். நீயா வந்துட்ட, உன்னை சும்மா விடக்கூடாதுல்ல. அதுதான் போய்ட்டு வா, நல்லா ஆயிடுவேன். போடு. கர்மசாமிக்கு, 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 கர்மசாமிக்கு. சாமியை ஓயாமல் கூப்பிட்றோம்னா என்ன அர்த்தம்னா அந்த சத்தம் தூரமாக போயிடுது, கேட்க மாட்டேங்குது எனக்கு. அதான் காரணம். மணி 7 போதில்ல, அதான். வேற என்ன செய்ய முடியும்? கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் கலை தடையிலே, உலகம் நடப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. ஆதிமகள் அவ்வை சொல்லை அரசி பார்த்தா மனதிலே, நீதி என்ற நெல்வழையும் நெருஞ்சி படந்து தரிசிலே தந்தனத்தானே. யார் எழுதின பாட்டு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு. பட்டுக்கோட்டை. அடுத்த வாரம் வரலாம். ஏன் வரக்கூடாது? என் பணத்தை ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு தாரமணி ஏமாத்துறாரு. அதை எனக்கு வாங்கி தாங்க கருப்பசாமி அப்படின்னு ஒரு. யாருமா பணம்? யாரும் ஏய் மறைக்காங்க ஏக்கா. யாரு இந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. யாரை கூப்பிட்டனோ அவங்களுக்கு தான். நீ பட்டுக்கோட்டையா? யாருக்கு பணம் கொடுத்த? எவ்வளோ கொடுத்த? வா கால ஒன்று வா. யார்கிட்ட கேட்டு கொடுத்த? நீ வெற்றி மாற கொடுப்பா. நீ தான் என் கூடவே இருக்கிய, உனக்கு என்னப்பா உத்தரவு? வேண்டாம் உட்கார்ப்பா. கர்மசாமிக்கு கூப்பிடுங்க எல்லாரும். என்ன பணம் கிடைக்கும். இந்தா கேஸ் இல்லாம கேஸ் வாங்கி தரேன். எப்படி?
கேஷ் இல்லாமல் என்ன அர்த்தம்? வழக்கு இல்லாமல் கேஷ் வாங்கி தரேன். வெற்றி உண்டு. போ, சென்று வா மகனே, வென்று வா. வாப்பா, காலில் வந்துட்டு வா. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா. என்ன வேணும்ப்பா? மனசை தெளிவாக்கி அமைதியாக உட்கார பார்ப்போம். இடம் எதுவும் கிடக்கா? விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா? கடத்தை அடைக்கணுமே. ஒரு கண்ணை மூடு, வானத்திலிருந்து வருதான்னு பார்ப்போம். ஆகாய சக்தியே, இவனுக்கு எதுவும் ஆதரவு இருக்கா? சபரிமலைக்கு போயிருக்கேடா? எத்தனை முறை போயிருக்க? இந்த வருஷம் போகும் பொழுது அதிசயமான அதிர்ஷ்டம் தருவேன். உன் கடன் அடைஞ்சிருண்டா தம்பி. நல்லா இருக்கு சுவாமியே. நல்லா சந்தோஷம். ஆனா உன் பக்கத்தில் குற்றம் இருக்குன்னு சொல்லி விட்னஸ் இருக்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? குற்றம் இருக்கு என்பது உண்மை. ரெண்டையும் சமாதானமாக்கி உன் பக்கத்தில் சார்பாக நினைச்சிருந்தா போதும்ல. கால் ஒன்று வா. கர்மதா